வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய புதுச்சேரியில் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னோடனே நான் சென்னையிலலாம் வேறு விளம்பரங்கள் பார்க்குறேன். நிறைய சிறுபான்மை சகோதரர்கள் நிறைய பேர் வந்து போடுறாங்க. என்ன லட்சியம்? அதான் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு வளர்ச்சியை தான் நோக்கி போகிறாங்க. எல்லோரும் வீட்டையும் நாங்கள் வீடோட இப்போ போகும்போது எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை இருக்கணும். அவங்க அடிப்படை வசதிகள், நல்ல குடிநீர், நல்ல ட்ரைனேஜ் சுத்தமாக இருக்கணும், ரோட்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரீட் டாக்ஸ், மஸ்கிட்டோ, இது எல்லா கட்சியிலும் சொல்கிறது. ஆமாம், இல்லை பட் ஆனால் இது வரைக்கும் எக்ஸிக்யூஷன் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவாக பண்ணலை. ஸோ 5 வருஷமாக இருந்தது உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி தானே? ஆமாம், அப்போது நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அது போக பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜும் அதான் நான் எல்லாத்தையும் பேசுகிறது. நம்ம மோடிஜியோட ஆட்சியிலையும் ப்ளஸ் திரு சிஎம் ரங்கசாமி அவர்களோட ஆட்சியிலும் இந்த காம்பினேஷன், என்னோடய காம்பினேஷன் வரும்போது யங்ஸ்டர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அனுபவம் வேறு. இப்போ நேஷனல் லீடர், வேர்ல்டே நீங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு மோடிஜியோட வழக்கமாக டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லுவாங்க. நீங்கள் 2.5 இன்ஜின் மாதிரி அடிஷனலாக ஒரு எல்ஜேக்கு எக்ஸ்ட்ரா 3வது இன்ஜின் மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், பிகாஸ் எனக்கு பேக்ரவுண்டில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நாங்களும் 15 இண்டஸ்ட்ரீஸை பார்த்தோம். எஜுகேஷன்லேருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து, நம்ம எனர்ஜி, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினான்ஸ். பணம் நிறையா இருக்கிறது அரசியல் வர்றதுக்கான ஒரு குவாலிட்டியாக நினைக்கிறீங்களோ, ஒரு குவாலிஃபிகேஷன் நினைக்கிறீங்களோ? பணங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி நீட். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி இருக்க எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடனை வாங்கிட்டு அரசியல் வராங்க. விச் நான் டேவல்னு சொல்கிறதுனா அந்த மாதிரி அரசியல் இருக்கக்கூடாது. அரசியல் சொந்தமாக நம்மளால் மக்களுக்கு செய்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி. பணக்காரங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படி மட்டும் இல்லை, நம்ம பணமும் கண்டிப்பாக வேணும். கடன் வாங்கிட்டு வரக்கூடாது, அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் கடனை வாங்கி அரசியல் வரும்போது அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த காசை நம்ம எப்படி திரும்பி சம்பாதிக்கணும். இப்போ கடன் சும்மா விட்டுற போகிறதில்ல, கொடுத்தவங்க நீங்கள் சொல்கிறது என்கிட்ட ஏற்கனவே காசு இருந்தால் நான் இங்கேருந்து காசு அடிக்கிறது யோசிக்க மாட்டேன். என்கிட்ட காசு இல்லாமல் அந்த எண்ணமும் வரலாம். எனி இண்டிவிஜுவலுக்கு என்னென்னா அவன் ஃபோர்ஸ் ஆகுது. என்ன 4 பேர் கடன் கொடுத்தவன் 4 பேர் ஃபாலோ பண்ணிருப்பான், 4 பேர் வேட்டுவான், ஓட்டுவான். அவனுக்கு எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி. ஸோ அங்கே தான் இந்த கரப்ஷன் கூட இனிஷியல் ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் அதை உடச்சிட்டு அரசியல் வரும்போது நம்ம நலத்திட்டங்கள் இதெல்லாம் பப்ளிக் நம்ம பண்ணணும். இன்னொன்று இப்போ கவர்மெண்ட் 2 crores பட்ஜெட் வச்சுருக்காங்க ஒரு எம்எல்ஏக்கு. இப்போ எங்கள் கம்பெனி சிஎஸ்ஆர்லேயே 20 crores பட்ஜெட் இருக்குது. எங்கள் கம்பெனியோட ஓன் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். இப்போ நாங்கள் இந்தியா ஃபுல்லாக யூபியில் ஒரு ஸ்கூல் பண்ணுறோம். இது கேரளாவில் ஒரு மனநோயாளி வச்சு ஒரு கான்வென்ட் சிஸ்டர்ஸ் வச்சு பண்ணாங்க, அதுக்கு பண்ணுறோம். அசாமில் ஃப்ளட் இது பண்ணுறோம். நாங்கள் உலகம் இந்தியா ஃபுல்லாக இப்போ கோயம்புத்தூர் ஸ்கூலை கம்ப்ளீட் அடாப்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலாக மாற்றி பண்ணோம். அது போக நிறைய இந்த சேட்டலைட் ரூமின்னு சொல்லி 2-3 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம். ஸோ வி ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ். நாங்கள் ஸ்கேட்டராக பண்ணதை நான் என்ன யோசிச்சேன், ஏன் நம்ம ஒரு கான்ஸ்டியூன்சி அடாப்ட் பண்ணி நம்ம அந்த கான்ஸ்டியூன்சியில் ஏன் நம்ம ஃபுல்லாக செலவு பண்ணக்கூடாது. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை கொண்டு போய் நாங்கள் ஒரு எங்கள் கான்ஸ்டியூன்சியில் போட்டோம்னா இது ஒரு 5 வருஷம் 10 கோடி ஒரு கான்ஸ்டியூன்சி போட்டோம்னா 5 வருஷம் 50 கோடி ஆயிடும். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஒரு என்ஜிஓவாக இருந்தே செய்ய முடியுமே. நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? நான் நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஒரு லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்காமல், ஒரு கேண்டிடேட் அடிக்காமல், எலெக்ஷன் பண்ணாமல் மற்ற சும்மாவே செய்ய முடியுமே. அது பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தான் நம்ம இப்போ கட்சி ஆரம்பித்து நம்ம இவ்வளோ தூரம் பிளான் பண்ணோம். ஏன்னா பாலிடிக்ஸ் இருக்கும்போது இப்போ என்னோட விஷன் ஃபார் புதுச்சேரினா ஒரு சிங்கப்பூரை மாற்றணுங்கிறது ஒரு ஆசை. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் தானே மாற்ற முடியும். அதுக்கு ஒரு காலம் வருமே. நம்ம 2026 இப்போதைக்கு நான் தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் தனியாக போகணுன்னு தான் ஆசைப்பட்டு 30 தொகுதி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி அது மாறுது. அது இன்னைக்கு கூட்டணிங்கிற பேசி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இதே டிவிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே முடிவில் இருக்காங்க. அது அவங்க முடிவு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக நம்ம இருக்கிறத வச்சு நாங்கள் அலைன்ஸில் என்ன எங்களுக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஹாப்பியாக இருக்கும். இப்போதைக்கு ஏதோ ஒரு மினிஸ்டர் கிடச்சா கூட நல்லது. நான் அதில் வச்சு நான் எனக்கு என்னென்னா ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம். இப்போ நான் சிஎம் ஆனதான் இது இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை. எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மினிஸ்ட்ரி இருந்தால் கூட ஐ கேன் பெர்ஃபார்ம் டூ சம் ஒரு ஹோம் ஏதோ ஒன்று இருந்தால் ஐ கேன். நீங்கள் கூட்டணி பேசும்போதே மினிஸ்ட்ரி வேணும்னு பேசிட்டீங்களா? இல்லை, நம்ம ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம். பட் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நடக்கும். ஸோ ஆட்சிக்கு திரும்ப வந்துருங்கிற அளவுக்கு தைரியமாக வந்துட்டீங்களா? இல்லை, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த் நாங்கள் அந்த நாங்கள் குரோ ஆனது பார்த்திங்கன்னா எங்களோட மெம்பர்ஷிப் மட்டுமே 1 lakh ஒஃபிஷியலாக மெம்பர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் 1 lakh இருந்தாங்க. அது போக நம்ம புதுச்சேரியில் மட்டும் ஆல்மோஸ்ட் 60 lakh பாப்புலேஷன் 1 lakh பீப்புள் எங்கள் மெம்பர்ஸாகவே இருக்காங்க. அது போக நாங்கள் பண்ண எஃபர்ட் காரைக்கால் இப்போ இன்றைக்கி கூட 3 days பேக் கூட ஃபிஷர்மேன் ரிலீஸ் ஆகிருக்காங்க. 28 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு அரசாங்கம்
பண்ண முடியாத சில விஷயங்களில் கூட நாங்கள் உட்காந்து இனிஷியேட் எடுத்து அங்கே லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் எடுத்து அங்கே லோக்கல் சிஸ்டம்லேருந்து ஒர்க் பண்ணி லீகலாக ஃபைட் பண்ணி நாங்கள் நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கே அது ஒரு எவ்வளோ நம்ம யதார்த்தமாக சின்ன வயசுலேருந்து எப்போ பாரு மீனவர்களை பிடிச்சிட்டு அரெஸ்ட் ஆகிறாங்க இந்த பார்த்து இன்றைக்கி அந்த கம்யூனிட்டி எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் எதுவும் பாரபட்சம் பார்க்காம எல்லா கம்யூனிட்டியும் நம்ம பண்ணுறோம். நீங்கள் குடும்பத்தில் சண்டை போட்டு நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்துட்டு நீங்கள் அப்பா வந்து டிஎம்கேட பெரிய ஃபாலோயர், படங்கள்லாம் வந்து நிறைய தயாரிச்சு பண்ணார், எல்லாம் பண்ணார். நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஒரு மாப்பிள்ளை வந்து டிவிக்கில் இருக்கிறாரு, அம்மா வந்து ஏடிஎம்கேல வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா கட்சியிலும் நம்ம ஃபேமிலி இருக்கணும்பான்னு கரெக்டாக ஒரு ஏதோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இதை பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஸ்கெட்ச் போட்டு ஒரு கை இருக்குது, நம்ம இந்த கை ஒன்று ஒரு விரலுமே வித்தியாசமாக இருக்குது. அதுதானே எல்லாத்துக்கும் அவங்க இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கலாம், உங்கள் குழந்தைங்க வந்து அஜித்தை பிடிக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்க அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஒரே இன்னைக்கு சுதந்திர நாடுன்னு சொல்லி இன்னைக்கு சுதந்திர டெமோக்ரஸிங்கிற கண்ட்ரின்ட்டு நீங்கள் எல்லாரும் ஒரே கட்சிக்கு தான் இருக்கணும்னு வற்புறுத்துற மாதிரி யாரும் இன்னைக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஆசைகள். இல்லை ஓட்டு போட மாற்றி மாற்றி போடுவாங்க. பட் யூ பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ்ல. உங்களுடைய அந்த மாப்பிள்ளை ஆதவர்ஜுனா அந்த டிவிக்கில் வந்து நம்பர் 2 பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. நீங்கள் தனி கட்சியே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அம்மா வந்து கேண்டிடேட்டாகவே ஆகிட்டாங்க. இது மாதிரி அப்பா வந்து சிம்பத்தைசருங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லாருமே வந்து கம்ப்ளீட் ஆக்டிவா இருக்கும்போது ஆளுக்கு ஒரு கட்சிங்கிறது என்ன கணக்கு? அது வேற தொழில், அது வேறு விஷயம். பட் நாங்கள் ஆக்சுவலி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கும்போது அம்மா வந்து 14 இயர்ஸ் 15 இயர்ஸாக பாலிடிக்ஸில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பிஸ்னஸ்லையும் இருந்தாங்க, பாலிடிக்ஸ்லையும் இருந்தாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இந்த காங்கிரஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் தான் இருந்தாங்க. எல்லா பிஸ்னஸ் முடியும் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்காக நம்ம அது பிஸ்னஸ் வேறு பாலிடிக்ஸ் வேறு. எனக்கு இப்போ வந்து பாலிடிக்ஸ் எனக்கு ஐ வாண்ட் டு மேக் சம் சேஞ்ச். ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து நான் ஃபாரின் தான் போகிறேன், வெளிநாடு போகிறோம், நம்ம சிங்கப்பூர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறோம், துபாய் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பார்க்குறோம், ஹாங்காங்லாம் நம்மளுக்கு அப்புறம் கிடச்ச இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஏன் இன்னும் அந்தளவுக்கு நம்ம இப்போ புதுச்சேரியாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாடு இருக்கட்டும், இல்லை ஓவரால் ஸ்டேட் வந்து அந்தளவுக்கு நம்ம இன்னும் ஏன் இந்த ஸ்பீடில் போக முடியலங்கிற ஒரு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறக்கா சொத்து பிரிக்கிற அளவுக்கு சண்டை போட வேண்டியதுச்சா? அது சரி இல்லை, அந்தளவுக்குலாம் போகல. பட் அவங்களும் ஒரு நாங்கள் இல்லை எங்களுக்குன்னு இப்போ நான் ஒரு பீரியட் ஆஃப் நான் 2014 நான் பிஜேபி ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போலேருந்தே வாஸ் ஆக்டிவ். அப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக அப்போ என்ன தான் வந்து அப்பாவோட காசு இருந்தது. இப்போ என்ன தான் இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இதெல்லாம் வேண்டான்னு வீட்டில் சொல்லலையா அவங்கள? ஒரு இனிஷியல் 2014 அந்த டைமில் தான் சொன்னாங்க. பட் ஒரு போக போக பார்க்கும்போது அது சரி இது மாற்ற முடியாது வந்து. ஸோ எனக்கு இன்னொன்று ஒரு விஷனோடு வரோம். ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று வீட்டுக்கு பிரயோஜனமாக இல்லை நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இன்றைக்கி ரெண்டு கட்ட மாதிரி இன்றைக்கி எங்கேயோ இதுக்கு வாழ்க்கையில் வீட்டுக்கும் இல்லாமல் நாட்டுக்கும் இல்லாமல் போயிட்டா தட் இஸ் நாட் குட். அதனால இப்போ நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்சாச்சு. ஒரு அடுத்த ஒரு எதுக்காக சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் வீட்டை காப்பாற்றணும், அம்மா அப்பாவுக்கு செய்யணும், அடுத்த குழந்தைங்களுக்கு செய்யணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அதெல்லாம் நமக்கு சேஃப் கார்டு ஆகிடுச்சு, இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஆகிடுச்சு. ஒரு லிமிட் மேலே தாச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு திரும்பி இதே சொசைட்டியில் வந்தோம், இதே சம்பாதிச்சோம், இதே சொசைட்டியை நம்ம ஏன் ஃபாரினாக மாற்றக்கூடாதுங்கிற ஒரு. அது ஏன் ஒரு கட்சியில் இல்லாமல் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்துட்டு நாட்டை காப்பாற்றுறது? ஒரு குடும்பத்துலேருந்து நீங்கள் எங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் எல்லா குடும்பமும் வீட்டில் குடும்பம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா வீட்டில் சண்டையே வராது, எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கவே சொல்கிறேன். வீட்டில் எல்லாரும் ஒய்ஃப்னு இருந்தால் சண்டை வரதா செய்யும், குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு சில அடம்புதான் செய்வாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ரோபோட் மாதிரி வாழ்க்கை. அது வந்து ரோபோ எல்லோரும் ப்ரோக்ராம் பண்ணி இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் அழுகணும்னு சொல்ல முடியாது. அது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹியூமனோட இயல்பு, அது அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப் போகும். நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய திரு ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து பல சமயத்தில் நீங்களே வந்து அவர் வந்து இது வரைக்கும் ஃபேமிலியை பற்றி எதுவும் சொல்லி நாங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் வந்து ட்வீட் பண்ணி அவர் வந்து பயங்கரமாக எங்களை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார்லாம் சொல்கிறீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு அவர் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, பேர்டனாக இருக்காரு? அன்னெசரி கமெண்ட்ஸ், இன்னும் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தேவை ஆட்டுக்குட்டி, இன்னும் ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. எதை எப்படி பேசணும், இவர் என்னமோ எல்லாமே இவர் தேவையில்லாத பேசுகிறது. இப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது இப்போ ஒருத்தர் குடும்பத்துலேருந்து ஒரு சொல்லும்போது தட் ரெப்யூட்டேஷன் என்னமோ அந்த குடும்பமே சேர்ந்து பண்ணுங்கிற மாதிரி ஒரு அதை வந்து இல்லை, அவர் தனியாக அவரோட ஒப்பீனியன், எங்களது வந்து எங்களோட ஒப்பீனியன்ங்கிறது நான் கிளாரிஃபை பண்ணோம். அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து அவன் தேவையில்லா ஒரு உரிமையில் பேசினாப்புல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அப்போ அப்பாலஜைஸ் பண்ணேன். நானே வந்து இந்த மாதிரி தவறு மன்னிச்சுக்கோ. ஏன்னா ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று, எப்படி யார்கிட்ட பேசணும், அதை வீட்டுக்குள்ளே பேச முடியலையோ, இதை மாதிரி பண்ணக்கூடாது. அவர் கேட்குற மாதிரி இருந்தால் அவர்லாம் நேரத்துக்கு அவங்க வேற ஒரு அஜெண்டாவில் வராங்க, அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் அஜெண்டாவா, பர்சனல் அஜெண்டாவா? அவர் எல்லா இடத்துலையும் வரும்போதெல்லாம் ஒரு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் டேக் அவுட் பண்ணணும்னு வராப்பில்ல. இவங்கள ஒரு வீட்டு மாப்பிள்ளை, இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது வசதியான ஃபேமிலியை பார்த்து வீட்டு மாப்பிள்ளையாக இருந்துட்டு இதெல்லாம் இது ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டர் மாப்பிள்ளைஸ்ன்னு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் நம்ம அது வந்து எனக்கு என்ன ஒய் ஐ வாஸ் டிப்யூட்டி செய்யும் விஜய்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கும் இங்கே நான் தனியாக புதுசாக வந்தேன்,
டிவிக்கும் புதுசாக வந்துச்சு. எனக்கு எந்த ஒரு அலைன்ஸ் இல்லாமல் ஒரு புது கட்சி அலைன் ஆகும்போது ஒரு பேக்கேஜோ, ஒரு ஐடியாலஜிக் பேக்கேஜோ, எந்த மாதிரி பேக்கேஜோ புதுசாக வரும் அப்படிங்கும்போது ஒரு ஐடியாலஜிக்கலாக நாங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சோம். பட் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து அதை வந்து தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஓவராலாக என்டிஏ அலைன்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸோ என்டிஏ அலையன்ஸ் வர வாய்ப்பு இருந்தது, விஜய் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, திரு ஆதவர்ஜுனா கெடுத்துட்டாருன்னு சொன்னீங்களா? 100% அவரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். கடைசி வரைக்குமே இதெல்லாம் நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. கடைசி ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு பிஜேபின்னு இல்லாத போதே அதிமுகவும் டிவிக்கு அலைன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருந்தது. அதை வந்து இவர் தான் உள்ளே வந்து பிகே பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் கூட்டு வந்து வந்து இது வந்து என்னது 40 சீட்டுக்காக நான் வரல, நாங்கள் வந்து நாடாள வந்து நாடு ஆள வந்தோம்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அவர் சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு 2% ஓட்டு வாங்காமல் அவர் இன்னொன்று என் பிரதர் காம்ராடும் நாங்கள் வந்து நான் பீகார் சிஎம், அவர் தமிழ்நாடு சிஎம்னு ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. வந்ததும் தெரில, போனதும் தெரில. இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பாக கொடுத்து அவருக்கு சில அஜெண்டாவை துரந்தர் படம் மாதிரி ஹம்சாக்கு சில அஜெண்டா கொடுத்துக்கப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பிறகு அதை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காரு. தமிழ்நாடு சாரி புதுச்சேரியில் வந்து திரு ரங்கசாமி அவரோட கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேன். இனி வந்து நாங்கள் எல்லாம் அலைன்ஸ் அது ஒரு டீம். இப்போ நீங்கள் அதனால நான் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்றீங்க? இல்லை, அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், ஒரு டீமில் இப்போ தோனி ஒரு டீமுக்குள்ளே வரும்போது அது ஒரு கேம் கம்ப்ளீட்டாகவே மாறும். டீம் பிளேயராக தான் இருக்கணும். ஒரு தோனி ஒரு டீமுக்குள்ளே தோனின்னு ஒரு கேரக்டர் வந்தப்போ அவ்வளோ நாள் ரொம்ப நாள் ஒரு வேர்ல்ட் கப் அடிக்க கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஒரு தோனின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு, சில சேஞ்சஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திங்ஸ் ஆஃப் சேஞ்ச். அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் தோனி யார் ஜேசிஎம்மா? இல்லை, நம்ம அப்படின்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். பட் நம்மளோட ரோல் வந்து இங்கே வந்து இட் கேன் ஹெல்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம். எனக்கு வந்து என்னுடைய கேள்வி லாஸ்ட் 5 இயர்ஸாக அவருடைய கவர்மெண்ட் நல்லா இருந்துச்சா இல்லையா? சில விஷயத்தில் நல்லா இருந்தது, சில குறைகள் இருந்தது. அதெல்லாம் தான் நான் எடுத்து ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்காக தான் நான் வரேன். ஆரம்பத்தில் தான் அது என்றைக்குமே மறைக்க என்றைக்குமே சொன்னதான். சில விஷயங்கள் நடந்தது, சில டிலேஸ் இருந்தது, சில வேலைகள்லாம் டிலே இருந்தது. அதெல்லாம் எடுத்து நான் குரல் கொடுத்து நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். வாய்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஆனால் பட் என்னென்னா இன்னும் நல்ல விஷயம்னா, நம்ம ஒருத்தர் எதிர்க்கிறானே, ஒருத்தர் சொல்கிறானுங்கிறக்கா ஒரு வயசில் கம்மியாக இருந்தாலும் பட் இருந்தாலும் அது வேலை ஒரு உண்மையான விஷயம் இருந்ததுன்னா உடனே பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து உண்மையாகவே ஐ ஷுட் அப்ரிஷியேட். வெதர் சிலவங்க என்ன பண்ணோம், ஈகோக்காக நீங்கள் ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணீங்கன்னா அது அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு, உடனே ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து போராடினாங்க, உடனே அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளில் கிடைக்கல போகணும். நாங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அவங்களோட உட்காந்து போராடி இது பண்ணோம். உடனே அவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒன்ஸ் ஐ கோ டு தி சிஸ்டம் ஐ வில் பி ஈஸி ஃபார் மீ டு ஒர்க். வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு ரங்கசாமி வந்து ஒரு வேலை வேறு ஏதாவது பண்ணுவாரோ, நகர்ந்துருவாரோ, வைப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செக் வைக்கிறக்கா டக்குன்னு தூக்கி ஜேசிஎம் தூக்கி உள்ளே இறக்கி போடு, அது வந்து அப்போ வந்து ரங்கசாமி வழிக்கு வந்துடுவார். அதுக்குன்னு நம்ம தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்குன்னு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம். நாங்கள் பண்ண எஃபோர்ட்டும் நான் 1.5 வருஷமாக நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது போட என்ன ஆச்சுன்னா இட் வாஸ் இன்க்ரீஸிங், த ஓட் ஷேர் வாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க என்ன ஃபீல் பண்ணால் இது நம்ம இந்த வாட்டி நான் இப்போ தமிழ்நாட்டில் 30 தொகுதிக்கும் பிளான் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக 30 தொகுதி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். 30 தொகுதிக்கு எல்லாம் we were all ready. பட் அந்த ஓட் ஷேர் ரெடி டு சேலஞ்ச் ரங்கசாமி. ஈவன் இந்தியா தான் எல்லாமே பிஜேபி வித் ரங்கசாமி ஐயா அவர்கள் எல்லாரும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி காங்கிரஸ் திமுகலாம் ஆல்மோஸ்ட் ஒரு டைமில் வந்து நாங்கள் தண்ணியை போகிறோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா அந்த கட்சியும் ஒன்று இல்லாமல் போயிடுமாங்கிற அளவுக்கு தே ஹேட் அ ஃபியர். பட் இந்த வாட்டி என்ன இந்த ஸ்ட்ரென்த், ஏன்னா ஓட்டுங்கிற போது இது கன்சாலிடேட் ஆகி நம்ம ஜெயிச்சு நம்ம திரும்பி புதுச்சேரிக்கு நல்லது பண்ணணும். ஏன்னா இப்போ பிஜேபியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி இல்லாமல் யூனியன் டெரிட்டரி, நம்ம வந்து ஸ்டேட் வுட் இல்லை, யூனியன் டெரிட்டரி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நாராயணசாமி பார்த்துருக்கோம், அவர் வீட்டில் தூங்கினதை விட கவர்னர் மாளிகை வெளியில் தூங்கினது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒருங்கிணைஞ்சு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் தான் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து ஐ வில் பி லைக் அ கேட்டலிஸ்ட் அண்ட் ஐ வில். ரங்கசாமி இன்னும் பெட்டராக செயல்பட்டுருக்கலாம்னு நினைப்பீங்களோ? நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே எங்கள் கூட்டணி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், முடிச்சுட்டே நாங்கள் எல்லாமே வந்து பேட்டி முடிஞ்ச பிறகு முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பேசிக்கலாம். பட் ஆனால் இந்த வாட்டி எங்கள் கூட்டணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 20% தான் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி உள்ளே வந்தோம். 20 சீட் எடுக்கணும் 30 சீட்டில். இன்றைக்கி வந்து காங்கிரஸும் திமுகவும் விசிகே கம்யூனிஸ்ட் 4 பேருமே கூட்டணிங்கிற பேரில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன மனசில் தோணுதுன்னா,
இந்த மாதிரி பிரிஞ்சு போய் நம்ம போடுற ஓட்டு வந்து வீணாக போக போகுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது மக்களுக்கு நடுவில். ஸோ இந்த இதை வந்து எங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஸோ ஸ்பெரிய இண்டி பிளாக் வந்து ஒற்றுமையா இல்லாததான் உங்களுக்கான அட்வான்டேஜா? அது அவங்க மட்டும் இல்ல. ஒற்றுமையா இல்லாதனால உங்களுக்கு அதுவும் ஒரு அட்வான்டேஜ். இட் இஸ் ஆல்சோ an added advantage சார். அது மட்டும் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இது நாங்க அதான் சொன்னோமே 20 சீட் எப்படியும் ஜெயிக்க போறது தான். அது போக ஒரு 5 சீட் அப்படி பார்த்தா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட் 25 சீட் ஃபுல் மெஜாரிட்டில எங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களை கூட்டணியில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சிஎம் அடம் பிடிச்சாரோ? அது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. பட் லாஸ்ட்டு தான் அது அவருக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அவருக்கும் சில டைம் எடுத்து தான் சில விஷயங்கள் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக கடைசியில் எல்லாமே பேசும்போது கூட்டணிக்கு அவர் ஒத்துருந்தார். கடைசி வரைக்கும் தாவேக்கா வந்து அதுலேயும் எங்கள் மாப்பிள்ளை வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணாப்புல. எப்படியாச்சும் அவர் தாவேக்கா கூட்டு போயிடணும். நம்ம தாவேக்காவும் என்ஆர் காங்கிரஸும் புதுச்சேரியில வந்து என்ஆர்சி அவங்களும் பண்ணிடலாம், அவங்களும் போய் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெரியும். அது நம்மளை என்னைய வந்து கண்டிப்பாக இங்கே ஸ்டாப் பண்ண மாதிரி. ஸ்டாப் பண்ணணும், நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ட்ரை பண்ணாப்புல. பட் அது நடக்கல. அங்க மாப்பிள்ள ஜெயிச்சுட்டு அப்படி இங்க பண்ண இங்க முடியாது. முடியல. ஓகே. 2 சீட் வாங்கிட்டு நீங்க என்ன லட்சியத்தை கொண்டு வர முடியும், என்ன ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அது 2 சீட் வாங்கினா அதான் நம்ம ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி கேட்போம். மினிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ அதான் நான் சொன்னேன். என்னோட கான்ஸ்டிடுவன்சியாக ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சியாக நான் கொண்டு வந்துடுவேன். இந்த 5 இயர்ஸில் நம்ம நெல்லித்தோப்பு, காமராஜர் நகர் 2 கான்ஸ்டிடுவன்சியுமே நிறைய பேசிக் நீட்ஸே நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே அந்த எங்களோட ஓன் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இது ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சி. வேஸ்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனேஜ்லேருந்து ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இன்னும் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே கிரவுண்ட் வாட்டர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நிறைய இல்லை இங்கே. ஸோ இதெல்லாம் நம்ம இனிஷியல் ஒரு ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா பீப்புளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம வந்து சொல்லலை செயல்கிற மாதிரி எக்ஸிக்யூஷன் இன்னைக்கு 2 நாளைக்கு 4 அப்படி growth ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக 100% அது. காமராஜர் நகருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து இப்போ ஜென்ரிக்கா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் சொன்னீங்க. நீங்க நின்று ஜெயிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது வந்து ஜெயிக்கிறதும் வந்து 100 ஓட்டில் ஜெயிச்சாரு, 12 ஓட்டில் ஜெயிச்சாருங்களா, தெர் இஸ் நோ மீனிங். ஸோ வந்து அதில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு கிரியேட் பண்ணும். காமராஜர் நகருக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க? நிறைய நான் கேள்விப்படுறேன், நிறைய ஃப்ரீ பீஸ்லாம் நிறைய வீடு வீடெல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க மக்கள்லாம். இந்த அப்பா நமக்கு வந்து ஜேசிஎம் இருக்கு, அப்பா ஹாப்பியா இருக்கிறாங்க. இல்லை வருஷம் வருஷம் நம்ம எப்படியும் பண்ணுறது பீப்புள் ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கும் சிலது இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் நம்ம மக்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுற ஒரு சாப்பாடு ஒரு அன்னதானம் போடுறதா இருக்கட்டும். அன்னதானமும் நாங்கள் 5,000 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது நாங்கள் தையல் மிஷின் கொடுத்தோம். இது டயாலிசிஸ் கிட்னிக்கு டயாலிசிஸ் மிஷின்ஸ் வந்து டொனேட் பண்ணோம். அந்த மாதிரி நாங்கள் ஓரளவுக்கு ஃப்ளட் வந்துச்சு. ஃப்ளட் வந்தப்போ அரிசி பருப்பு கொடுத்தோம், அத்தியாவசியங்கள் பொருட்கள் கொடுத்தோம். இல்லை இதெல்லாம் வந்து நீடை வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றது, டெவலப் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து நாங்கள் பண்ணதை சொல்லணும். நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது அது இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர். அதுக்கு வந்து மெயின் என்ன, தண்ணி எல்லாமே வந்து இங்கே கடலுக்கு போயிடுது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் இல்லை. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தமிழ்நாட்டில் கூட ஓரளவுக்கு அந்த ஜெயலலிதா அம்மையாக இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக போட்டாங்க. அது என்ன கிரவுண்ட் வாட்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து இல்லாதனால சால்ட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி ஒரு வீட்டுக்கும் ஒரு தெருவுக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஸ்கோப்பில் இருக்கும். அது பண்ணிட்டாலே ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூஸ் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிடும். மேக்ஸிமம் 90% சார்ட் அவுட் ஆகிடும். அது போக ட்ரைனேஜ், ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்குது, அதெல்லாம் மஸ்கிட்டோஸ் வருது, அதெல்லாம் ஸ்மெல் வருது, அதெல்லாம் ஹெல்த் அசார்ட்ஸ் வருது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் இது வந்து ஃபஸ்ட்டு லெவலில் வந்து க்ரீன் இந்த மாதிரிலாம் போட்டு ஜேசிபிலாம் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கோம். அது போக க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். இதுக்கெலாம் வந்து ஹோலிஸ்டிக்காக நாங்கள் வேர்ல்டு பேங்க்லேருந்து எடுத்து ஒரு ஓரளவாக புதுச்சு அது நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்தே ஒரு கம்பெனி வர வச்சு 3 மந்த் அவங்க இந்த சிபிஜின்னு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் 100 வருஷம் ஓல்டு கம்பெனி. அவங்க தான் சிங்கப்பூரே டிசைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரை அர்பன் டெவலப்மெண்ட் பிளானிங் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு 3 மந்த்ஸ் இங்கே உட்காந்து தேவ் டிசைன் அவங்க ஓரளவுக்கு ஓவரால் பிளான் பண்ணி எங்கே இண்டஸ்ட்ரி பார்க்க வரணும், எங்கே ஐடி பார்க்ஸ் வரணும், எங்கே வந்து டூரிசம் டெவலப் ஆகணும், எங்கே ரெசிடென்சஸ் டெவலப் ஆகணும், கம்ப்ளீட்டாக தேவ் கிவன் அ ஹாலிஸ்டிக் பிளான். ஸோ அந்த பிளான் எல்லாம் 1 by 1 நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து என்னவா இருக்குது ஜெயிக்கிறதுக்கான உங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் த என்டிஏ? இல்லை கண்டிப்பாக வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நாங்கள்லாம் பிஜேபி கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அவங்களாம் வந்து இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட இடத்துலேருந்து காரியகர்த்தாஸ் வந்து பாட்டம் ஒரு பூத் லெவல் வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்து ஒரு சரியில்லைன்னா அதை பின் பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த நாள் உங்கள் பார்ட்டிக்கு உங்கள் கான்ஸ்டியூஸ் ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை அவங்க ஓவரால் இந்தியா அலையன்ஸுங்கிறவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் போட்டுறாங்க. அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. உண்மையாகவே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கமிட்மெண்ட் வந்து உண்மையாகவே இதுதான் பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு எலெக்ஷன் எப்படி எவ்வளோ லெத்தாஜிக்கு எடுத்துக்கூடாது, எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ எங்கே வீக் ஆகுது, எந்த பூத்தில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்த கம்யூனிட்டியில் வீக்காக இருக்கோம், எந்த எக்கனாமிக் செக்ஷன் ஆஃப் பீப்புள்கிட்ட வீக்காக இருக்கும், அங்கே என்ன லோக்கல் இஷ்யூஸ் எந்த அட்ரஸ் ஆகலை,
அந்த அளவுக்கு நாங்கள் மைக்ரோ மேனேஜ் வரைக்கும் பண்ணி உண்மையாகவே எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் இவங்க இவ்வளோ வருஷமாக கண்டினியூஸாக இவங்க ஆட்சி ஆள்றதுக்கு ஒன்றும் அது மெயின் ரீசனும் இந்த இஷ்யூஸை கண்டுபிடிச்சி அந்த இஷ்யூஸ்க்கு சொல்யூஷனும் கொடுக்குறாங்க. அதுதான் இதோட க்ரோத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நாலேஜ் ஷேரிங் இருக்குது. ஸோ இதில் இது கூட எங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு கூட்டணிக்கான கோஆபரேஷன் பற்றி பேசும்போது நீங்கள் பிஜேபி பற்றி பேசுகிறீங்க, என்ஆர்சியோட கோஆபரேஷன் எப்படி இருக்கு? அவங்களும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் கூட போனோம்னா என்ன இருக்கும், காங்கிரஸ் நாங்கள் எல்லாம் 4 பேர் சேர்ந்து 4 ப்ளஸ் சின்ன இதர கட்சிகள், சின்ன கட்சிகளும் கூட சேர்ந்து தான் நாங்கள் எல்லாமே கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர இந்த அதான் நம்ம என் லைஃப்பில் எப்பவுமே எப்படின்னா ஒன்ஸ் நம்ம முன்னாடி என்ன வேணால் சண்டை போடலாம், என்ன வேணால் பேசிக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு மேரேஜ்னு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பழசை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் தான் யோசிக்கணுமே தவிர நம்ம உட்காந்து இப்போ என்னை இது பண்ணாங்க அதுக்காக நான் இதை பண்ணேன் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாமல் நான் பார்த்தோன்னு உடனே பேசி சீங்கிட்ட போய் நீங்கள் புது கட்சி யங்ஸ்டர், ஆனால் நீங்கள் செய்வீங்க. பட் அவங்க பெரிய கட்சி, சீனியர் சிஎம். உங்களுக்கு தெரியும் இஃப் ஐம் நாட் ராங் 2011 ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு சிஎம் அலையன்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் தனித்து ஆட்சின்னு சொல்லி சொன்னவர் அவர். ஸோ ஜெயலலிதா மேடமுக்கே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. இல்லைங்க நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் என்றைக்குமே நான் ஓப்பன் தானே. என்றைக்குமே நாங்கள் இது இல்லைன்னா நாங்கள் அதுக்காக நாங்கள் தோந்து போகிறதில்ல. அதான் ஒன்ஸ் டீம் ஒர்க்கு நான் போய் நான் பார்த்தேன். நான் உடனே அலையன்ஸில் கன்ஃபார்ம் ஆகி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே போய் விசிட்டில் அவ்வளோ இயல்பாக உட்காந்துட்டு என்ன தான் நாங்கள் வாக்குவாதம் செஞ்சுதாலும் நான் அவர் குற்றச்சாட்டு எதுவும் பட் அதெல்லாமே அவர் ஒரு பையன்கிட்ட எப்படி பேசுவாரோ ஒரு இதாக அவர் கூட சேர்ந்து நாங்கள் அந்த சித்தர் கோயில் வழிபாடு பண்ணுவார், அவர் கூட போனோம். அதெல்லாம் அதாவது இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்கிறது வேறு. இது நான் என்னோடய சொந்த நலத்துக்காகவோ என்னோடய காசுக்காக நான் சண்டை போடல, மக்களோட குறைகளுக்காக நான் சண்டை போட்டேன். அவரும் அதுக்கான ஒரு ஆக்ஷனும் உடனே எடுத்துகிட்டு இருந்தார். அதில் அதை நான் சொல்லும்போது அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் வயசில் என்ன சின்ன பையன் என்ன சொல்கிறது, நம்மளை என்ன பண்ணுறது இல்லாமல் அப்படியே நம்ம எடுத்த இஷ்யூ ரைஸ் பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், விஜய் வந்திருந்தா தான் என்டிஏ வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் இருக்குதா? நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் வர்றதா இருந்துச்சு, எங்கள் மாப்பிள்ளை உள்ள போந்து கிடத்து விட்டு அப்படி தடுத்து அப்படின்னு. ஸோ விஜய் வந்தால் தான் வெல்ல முடியுங்கிற இடத்துல தான் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் என்டிஏ இருக்குது. நீங்கள் வந்தால் நல்லது, அவருக்கும் நல்லது, இன்னும் கொஞ்சம் வேலை ஸ்மூத்தாக ஈஸியாக இருந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும் அவ்வளோதான். தவிர விஜய் நம்பி தான் இவ்வளோ நாள் கட்சி நடந்துச்சா? இதெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்த கட்சியா? எல்லாம் இதில் பழங்காலத்து கட்சி. இவ்வளோ காரியகர்த்தாஸ் இருக்காங்க, இவ்வளோ அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. இது ரெட்டை இலைக்குனே அவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது. இஃப் ஐம் நாட் ராங், அத்வாலே உங்கள் ஊரில் தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் தேவைப்பட்ட நாங்கள் ஒரு பயன்படுத்திக்கணும்னு சொன்னார்னு நினைக்கிறேன். சரி, யார்? அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே ஓகே. அவர் இங்கே இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் விஜய் தேவைப்பட்டா நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னார் போல். ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கு இருக்குதா? விஜய் வந்தாச்சா இன்னும் விஜய் வர்றது பெரிய கஷ்டம். விஜய் ஒன்றா வந்திருந்தா அவருக்கு நல்லது. இன்றைக்கெலாம் ஓட் ஷேர் எடுப்பாங்க. ஓட்ஸ் இப்போ நீங்கள் சிரஞ்சீவியும் பார்த்துருக்கோம், நம்ம கண்ணு இவர் பவன் கல்யாணோட கட்சியும் பார்த்துக்கோங்க. செலிபிரிட்டிஸ் உண்மையாகவே கிரவுண்டில் சப்போர்ட் சிரஞ்சீவியில் என்ன எவ்வளோ சீட் ஜெயிச்சாப்புல? அவர் சீட்டே தோத்துட்டாப்புல. வேறு யாராவது சீட் ஒரு சீட் ஜெயிச்சாப்புல. சிரஞ்சீவி 10-15 சீட்டாக ஃபஸ்ட்டு அவர் ஜெயிச்சாப்புல. நீங்கள் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வேல்யூ வச்சுக்கிட்டே உங்களால் இது பண்ண முடியல. அதெல்லாம் ரைட் டைமில் வந்தார். அவர்லாம் வந்த டைம் இன்றைக்கி அந்த கட்சியே அழிஞ்சு போய் இன்றைக்கி அவரோட காங்கிரஸோட மர்ஜ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி புதுசாக வரும்போதெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு இப்போ என் கட்சியில் நான் ஒரு போஸ்டிங்கில் நான் கேண்டிடேட் கூட இல்லை. அவங்களாம் போஸ்டிங்கில் மன்றத்தை பார்த்துட்டு தலைவர்கள் தான் இருந்தாங்க. அந்த கேண்டிடேட் இல்லைன்னு அவங்க எங்கிட்ட இருந்து 2-3 மன்ற தலைவர்கள்லாம் கூட அவங்க கேண்டிடேட்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்களாம் தான் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் வேணும், லோகோ வேணும், ஏதோ கண்டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் டிவிக்கே போனாங்க தவிர டிவிக்கேக்குன்னு ஒரு கேண்டிடேட்ஸே அவங்களால ரெடி பண்ண முடியல. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்து பதினொன்று உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.